வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் எழுதிய திண்ணை வைத்த வீடு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். எங்கள் தெருவில் சின்ன சின்ன கூரை வீடுகளே அதிக எண்ணிக்கையில் இருந்தன. 8 வீடுகள் மட்டுமே மெத்தை வீடுகளாகவும் ஓட்டு வீடுகளாகவும் இருந்தன. சிறிதாகவோ பெரிதாகவோ அந்த 8 வீடுகளும் திண்ணை வைத்து கட்டப்பட்டிருந்தன. சிமெண்ட் பூசிய திண்ணை எப்போதும் குளிர்ந்திருக்கும். ஒவ்வொரு திண்ணையும் 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு பெரியது. வழவழப்பான உருண்ட உயரமான மரத்தூண்கள் திண்ணைகளுக்கு அழகு சேர்க்கும். எல்லா திண்ணைகளிலும் பெரும்பாலான சமயங்களில் கேழ்வரகு அல்லது கம்பு பரப்பி வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு பக்கத்திலேயே ஒரு தாத்தா அல்லது பாட்டி காவலுக்கு உட்கார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட திண்ணைகளை சிறுவர்களால் நெருங்கவே முடியாது. என்னடா வேணும் என்று அதட்டுவார்கள் அல்லது போ போ என்று விரட்டி விடுவார்கள். அந்த வரிசையில் தங்கமுத்து அண்ணன் வீட்டு திண்ணை மட்டும் ஒரு பெரிய விதிவிலக்கு. எந்த நேரத்திலும் சிறுவர்கள் அந்த திண்ணைக்கு சென்று விளையாடலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உட்கார்ந்து கதை பேசலாம். அந்த திண்ணையின் மூலையில் நிறைத்து வைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் குடம் எப்போதும் இருக்கும். தட்டு போட்டு மூடி அதன் மீது ஒரு தம்ளரும் வைத்திருப்பார்கள். தாகமாக இருக்கும்போது அந்த குடத்தில் இருந்து யார் வேண்டுமானாலும் தண்ணீர் எடுத்து குடிக்கலாம். தங்கமுத்து அண்ணனும் அவர் அம்மாவும் அந்த சுதந்திரத்தை சிறுவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். திண்ணையை ஒட்டி வாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நந்தியாவட்டை மரம் நின்றிருக்கும். அம்மரத்தின் ஒவ்வொரு கிளையிலும் வெள்ளை வெளியர் என்ற பூக்கள் பூத்து அடர்ந்திருக்கும். பிள்ளையார் கோவிலுக்கு போகிறவர்கள் அந்த மரத்தடியில் நின்று கை நிறைய பூக்களை பறித்து கொண்டு செல்வார்கள். அந்த வீட்டில் தங்கமுத்து அண்ணனும் அவருடைய அம்மாவும் மட்டும்தான் இருந்தார்கள். பூ பறித்து செல்பவர்களுக்கும் அவர்கள் சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். தங்கமுத்துவின் அப்பாவை நான் பார்த்ததில்லை. அவர் முருகக் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி உள்ளவர் என்றும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகனுக்கு பூஜை செய்யும் பழக்கம் உள்ளவர் என்றும் ஒரு முறை மயிலம் மலை மீது குடியிருக்கும் முருகன் தரிசனத்தை பார்ப்பதற்கு வளவனூரில் இருந்து பாத யாத்திரையாகவே சென்றார் என்றும், திரும்பி வரும்போது வழியில் ஒரு மாடு முட்டி பள்ளத்தில் உருண்டு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து விட்டார் என்றும் சொல்வார்கள். தங்கமுத்து அண்ணன் சின்ன குழந்தையாக இருந்த சமயத்தில் நடந்த விபத்து அது. தங்கமுத்து அண்ணன் வாட்ட சாட்டமாக இருப்பார். நல்ல உயரம், மாநிறம், அழகான உருண்ட கண்கள், அடர்த்தியான தலைமுடி. நடிகர் ஜெய்சங்கர் மாதிரி முழு நெற்றியும் பளிச்சென தெரிகிற மாதிரி தலைமுடியை மேலே ஏற்றி அழகாக படிய படிய சீவி இருப்பார். நல்ல சிரித்த முகம். நான் படித்த கோவிந்த் ஐயர் பள்ளியில் நான் அவரும் படித்ததாக அடிக்கடி சொல்வார். அந்த பள்ளியில் ஆசிரியர்களாக இருந்த ராமதாஸ் சார், வள்ளி டீச்சர், துரை சார் எல்லோரையும் அவர் தெய்வங்கள் என்றுதான் குறிப்பிடுவார். படிப்பில் அவருக்கு ஆர்வம் இருந்த போதும் ஆங்கில பாடமும் கணக்கு பாடமும் அவருக்கு சிக்கல்களாக இருந்தன. அதனால் ஒவ்வொரு வகுப்பிலும் 2 அல்லது 3 ஆண்டுகள் தங்கி தங்கி படித்துவிட்டு 18, 19 வயதில்தான் அவர் 8வது வகுப்பை கடந்தார். அண்ணனை உயர்நிலை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று அவருடைய அம்மாவுக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் அண்ணனுக்கு படிப்பை தொடர்வதில் நாட்டமில்லை. மீசை முளைத்து இளைஞனாக மாறியிருக்கும் கோலத்தில் தன்னை விட வயது குறைந்த சிறுவர்களோடு சேர்ந்து பள்ளிக்கு செல்வதற்கும் பாடம் படிப்பதற்கும் அவர் கூச்சப்பட்டார். அதனால் படித்த வரைக்கும் போதும் என அவராகவே நின்று விட்டார். தங்கமுத்து அண்ணனிடம் ஒரு பழைய ஹெர்குலிஸ் சைக்கிள் இருந்தது. அது திண்ணைக்கு பக்கத்திலேயே எப்போதும் நின்றிருக்கும். அண்ணன் அந்த சைக்கிளை பளபளவென்று துடைத்து சுத்தமாக வைத்திருப்பார். 2 கைப்பிடி விளிம்புகளிலும் பன்னீர் பூ போன்ற அமைப்பில் பச்சை வண்ண பிளாஸ்டிக் கொத்து தொங்கியபடி இருக்கும். இருக்கையின் உரைகளை அடிக்கடி அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் பச்சை நிறத்தில் இருக்கும், இன்னொரு நாள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 5-6 நாளுக்கு பிறகு நாவல் பழ நிறத்தில் ஒரு புதிய உரை இருக்கும். அண்ணனுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. ஒவ்வொரு நாளும் தங்கமுத்து அண்ணன் கருக்கலில் கோழி கூவுகிற நேரத்தில் எழுந்து விடுவார். பல் துலக்கி உடை மாற்றிக்கொண்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுவார். சைக்கிளை மிதிக்க தொடங்கும் போது அவருக்கு எந்த திசையில் செல்லலாம் என்று தோன்றுகிறதோ அந்த திசையில் மிதித்து கொண்டு செல்வார். கிழக்கு திசையில்
திருபுவனை வரைக்கும் சென்றுவிட்டு திரும்புவார். மேற்கு திசையில் திரும்பினால் விழுப்புரம் மாதா கோவில் வரைக்கும் சென்றுவிட்டு திரும்புவார். தெற்கே புறப்பட்டால் மடுகரை அவருடைய எல்லையாக இருக்கும். வடக்கே புறப்பட்டால் முண்டியம்பாக்கத்தை தொட்டுவிட்டு திரும்புவார். சைக்கிள் பயணத்தை முடித்து கொண்டு வேர்வை சொட்ட சொட்ட வீட்டுக்கு திரும்பும் சமயத்தில் பளபளவென்று விடிந்திருக்கும். அப்போது அவருடைய அம்மா வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருப்பார். அம்மாவிடம் ஏதாவது பேசுவார். அம்மா கோலம் போட்டபடி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார். அந்த பதில்களை கேட்டுக்கொண்டே அண்ணன் சைக்கிளை தள்ளி கொண்டு வந்து திண்ணைக்கு பக்கத்தில் நிறுத்தி விடுவார். திண்ணை ஓரத்தில் அம்மா கோலம் போடுவதற்கு வரும்போது கொண்டு வந்து வைத்த ஒரு செம்பு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு அண்ணன் உடனே கடை தெருவுக்கு நடந்து செல்வார். முதலில் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் கல்யாண மண்டப வாசலில் செய்தித்தாள் கட்டுகளை பிரித்து அடுக்கி கொண்டிருக்கும் தாத்தாவிடம் சென்று சில்லறையை கொடுத்து ஒரு தினத்தந்தி வாங்கி கொள்வார். பிறகு அங்கிருந்து கிராமணி ஹோட்டல் கடைக்கு சென்று ஆவி பறக்க ஒரு டீ கேட்டு வாங்கி குடிப்பார். அதை தொடர்ந்து செம்பு நிறைய தன் அம்மாவுக்காக ஒரு டீ வாங்கி வைத்துக் கொள்வார். சூடு ஆறிவிடாதபடி மந்தாரை இலை போட்டு மூடி அந்த செம்பை வீட்டுக்கு எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுப்பார். திண்ணையில் உட்கார்ந்து தினத்தந்தியை பிரித்து வைத்து கொண்டு பாடப்புத்தகம் படிப்பது போல சத்தம் போட்டு ஒவ்வொரு செய்தியையும் படிப்பார் தங்கமுத்து அண்ணன். அவர் படிக்கும் விதம் வானொலியில் செய்தி வாசிப்பாளர்கள் படிப்பதைப் போல இருக்கும். ஒவ்வொரு சொல்லையும் திருத்தமாக உச்சரிப்பார். அதை கேட்பவர்களுக்கு இந்த பிள்ளை ஏன் படிப்பை பாதையில் நிறுத்தியது என்று நினைக்க தோன்றும். செய்தித்தாளை சத்தம் போட்டு படிக்க தேவையில்லை என்பதை அண்ணனிடம் சொல்லி யாராலும் புரிய வைக்கவே முடியாது. அண்ணன் சின்ன வயசில் கோவிந்த் ஐயர் பள்ளியில் படித்த காலத்தில் மனசுக்குள்ளேயே முணுமுணுன்னு படிக்காதீங்கடா மூதேவிங்களா, படிப்பு மண்டையில ஏறணும்னா வாயை விட்டு சத்தமா படிக்கணும் என்று ராமதாஸ் சார் எப்போதோ அடித்து சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கியம் அப்படியே கல் மீது பொறிக்கப்பட்ட எழுத்தைப் போல அவருடைய நெஞ்சில் பதிந்து விட்டது. ராமதாஸ் சார் சொன்ன வாக்கியத்தை அப்படியே எழுத்து மாறாமல் சொல்வார் அண்ணன். அந்த வார்த்தையை அவர் தன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சொல்லாகவே எடுத்துக்கொண்டார். எல்லா செய்திகளையும் திருத்தமாக படித்த பிறகுதான் அண்ணன் வீட்டுக்குள் திரும்பி செல்வார். அப்போது சத்திரத்துக்கு அருகில் குடோன் வசதியோடு கூடிய ஒரு ரைஸ் மில் இருந்தது. அந்த ரைஸ் மில் முதலாளியும் தங்கமுத்துவின் அப்பாவும் நண்பர்கள், ஒரே வயதுக்காரர்கள். ஒரு நாள் தங்கமுத்து அண்ணனின் அம்மா அண்ணனை ரைஸ் மில்லுக்கு அழைத்து சென்று முதலாளியை சந்தித்து மகனுக்கு ஒரு வேலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். தங்கமுத்து அண்ணனுடைய திடகாத்திரமான தோற்றத்தையும் உயரத்தையும் பார்த்துவிட்டு மில் மேற்பார்வையாளராக உடனே வேலையில் சேர்த்து கொண்டார் அந்த முதலாளி. அண்ணன் வேலைக்கு செல்ல தொடங்கியதில் இருந்து செய்தித்தாள் படிக்கும் நேரம் குறைந்து விட்டது. ஒரு சில செய்திகளை படிப்பதற்கு மட்டுமே அவருக்கு நேரம் இருந்தது. வேக வேகமாக குளித்து சட்டை மாற்றிக்கொண்டு பழைய சோற்றை சாப்பிட்டுவிட்டு மில்லுக்கு சைக்கிளில் கிளம்பி விடுவார். உச்சி பொழுதில் சைக்கிளிலேயே மீண்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார். படிக்காமல் மிச்சம் இருக்கும் செய்திகளை வேலையை முடித்து கொண்டு திரும்பிய பிறகு இரவு நேரத்தில் படித்து முடிப்பார். தங்கமுத்து அண்ணன் வேலையை முடித்து கொண்டு திரும்பி வரும் வரை அவருடைய அம்மா வாசலில் அமர்ந்திருப்பார். பக்கத்து வீட்டு சிறுவர்களும் சிறுமிகளும் திண்ணையில் உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடுவார்கள். சில நேரங்களில் கல்லா மண்ணா ஆடுவார்கள். அவர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்தால் பொழுது போவதே தெரியாது. அவர்கள் போடும் சத்தம் அவரை ஒன்றும் செய்ததில்லை. ஸ்டேஷனுக்கு விளையாட போகாத நாட்களிலும் மழை நாட்களிலும் எங்களுக்கும் அந்த திண்ணைதான் பொழுதுபோக்குக்கான இடமாக இருக்கும். அந்த சமயத்தில் தங்கமுத்து அண்ணன் வீட்டில் இருந்தால் அவரும் எங்கள் உரையாடலில் உற்சாகத்தோடு சேர்ந்து கொள்வார். தங்கமுத்து அண்ணனுக்கு சினிமாதான் மிகவும் பிடித்தமான விஷயம். அதனால் வினாடி வினா போட்டி மாதிரி அவர் சினிமா தொடர்பான கேள்விகளை கேட்பார். சந்திரபாபு பொம்பளையா நடிச்ச படம் இது? சிவகுமார் முதலா எந்த படத்துல முருகன் வேஷம் போட்டு நடிச்சாரு? எந்தெந்த படத்துல எம்ஜிஆர் போலீஸ்காரரா நடிச்சிருக்காரு? ஜெயலலிதா நரிக்குரத்தியா பாட்டு பாடி நடிச்ச படம் இது. கைவண்டி ரிக்ஷா இழுக்கிறவரா சிவாஜி எந்த படத்துலையாவது நடிச்சிருக்காரா? சரியான பதிலை சொல்லிவிட்டால் பக்கத்தில் வந்து சபாஷ்டா சிங்கக்குட்டி என்ற முதுகில் தட்டி கொடுத்து விட்டு செல்வார். தவறாக சொல்லிவிட்டால் ஐயா என்னடா அது, உனக்கு இது கூட தெரியலையா என்பார். சரியான பதிலை எப்படியாவது சொல்ல வைத்துவிடும் ஆசையில் 4-5 கூடுதலான துணை தகவல்களை அடுக்கிக் கொண்டே செல்வார்.
அதன் வழியாக சரியான பதிலை நாங்கள் கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் உடனே அவர் முகம் பூரித்துவிடும். அப்போதும் கண்டுபிடிக்க முடியாமல் விழித்தால், சரி விடு, அந்த கேள்வியே வேணாம், வேற கேள்வி கேட்கிறேன் என்று புதிய கேள்விக்கு தாவி விடுவார். ஒரு நாள் அண்ணன் எங்களுக்கு பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தின் கதையை சொன்னார். அந்த படத்தில் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்றொரு பாட்டு உண்டு. அந்த பாடல் இடம்பெறும் கட்டம் வரைக்கும் அண்ணன் உற்சாகமாக கதை சொல்லிக்கொண்டே வந்தார். பிறகு சட்டென நிறுத்திவிட்டு, அந்த பாட்டை யாருக்காவது முழுசா பாட தெரியுமா என்று எங்களை பார்த்து கேட்டார். நான் மனசுக்குள் அப்பாடல் வரிகளை சொல்லி பார்த்தேன். இரண்டாவது வரிக்கு மேல் ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. அதற்குள் மனோகரன் கையை உயர்த்தி, எனக்கு தெரியும்னே என்று உற்சாகத்தோடு சொன்னான். அதை கேட்டதும் அண்ணன் முகம் மலர்ந்து விட்டது. பாடு பாடு என்று அவனை தூண்டிவிட்டார். அவன் உடனே எங்கள் எல்லோரையும் ஒரு முறை பெருமையோடு சுற்றி பார்த்துவிட்டு புன்னகையோடு பாடத் தொடங்கினான். அண்ணன் விழி மூடி அந்த பாட்டை ரசித்து கேட்டார். பாடல் முடிந்த சமயத்தில் வெளியே மழை தூறல் தொடங்கியது. சின்ன ஊசி மழைதான். அண்ணன் உடனே நந்தியாவட்டை மரத்தடியில் நின்றிருந்த சைக்கிளை தென்னையில் ஏற்றி நிறுத்துமாறு என்னிடம் சொன்னார். ஒரு சைக்கிளை சரிந்து விடாதபடி சமநிலையுடன் பிடித்து கொள்ளக்கூட தெரியாத ஆள் நான். ஆனால் என்ன செய்வது என்று புரியாமல் அமைதியாக நின்றேன். சைக்கிள் தள்ளியாந்து நிறுத்திடானா, ஏன்டா முழிச்சுக்கிட்டு நிற்கிற என்று மறுபடியும் சொன்னார் அண்ணன். எனக்கு சைக்கிளை சரியா பிடிக்க தெரியாதன்னே என்று மெதுவாக சொன்னேன். என்ன என்று வியப்போடு கேட்டபடி அண்ணனே திண்ணையில் இருந்து இறங்கி சென்று சைக்கிளை தள்ளி கொண்டு வந்து திண்ணைக்கு அருகில் நிறுத்தினார். எனக்கு சைக்கிளை சரியா பிடிக்க தெரியாதுன்னே என்று மீண்டும் தங்கமுத்து அண்ணனிடம் சொன்னேன். அப்படியா, ஆச்சரியமா இருக்குதே. உன் வயசுல நான் பாண்டிச்சேரி கடல் பார்க்கறதுக்காக வளவனூர்ல இருந்து சைக்கிளில் போய் வந்திருக்கேன் தெரியுமா என்றார் அண்ணன். நான் பதில் எதுவும் சொல்லாமல் அவருடைய முகத்தையே பார்த்தபடி நின்றேன். அப்பெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு சைக்கிளை எடுத்துங்கன்னு கிளம்பிடுவேன். இந்த பக்கத்துல செஞ்சிக்கோட்டை, அந்த பக்கத்துல கடலூர்னு நான் சைக்கிளை சுத்தாத இடமே இல்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தார். இங்க யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியும், யாருக்கு தெரியாது, அதை சொல்லுங்கடா முதல்ல. அண்ணன் பொதுவாக திண்ணையில் உட்கார்ந்திருந்த அனைவரையும் பார்த்து கேட்டார். அந்த கூட்டத்தில் பரசுராமன் மட்டுமே தைரியமாக கையை உயர்த்தினான். மனோகரன் அரைகுறையாக கையை உயர்த்தி, அரை சைக்கிள்னா நானே ஏறி உட்கார்ந்து நல்லா ஓட்ட வரும், பெரிய சைக்கிள்னா குரங்கு பெடல் போட்டுத்தான் ஓட்ட வரும் என்று சொன்னான். என்னமோ ஒண்ணு ஓட்ட தெரியுமில்ல, அது போதும் என்று அவனை உட்கார சொன்னார். பிறகு கையை உயர்த்தாதவர்களின் தலையை எண்ணிவிட்டு, 7 பேருக்கு சைக்கிள் தெரியாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார். பிறகு சைக்கிள் ஓட்ட தெரியாமலேயே 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. நாளைக்கு ஒரு அவசரம் மாத்திரம்னா என்னடா செய்வீங்க என்றார். அதை தொடர்ந்து அவராகவே, வர ஞாயிற்றுக்கிழமை உங்க 7 பேருக்கும் ஆஸ்பத்திரி மைதானத்துல சைக்கிள் ட்ரைனிங், நம்ம சைக்கிள்லயே நீங்க எல்லாரும் கத்துக்கலாம் என்று அறிவித்தார். நாங்கள் அனைவரும் உற்சாகமாக சரிண்ணே என்று தலையசைத்தோம். அதுக்கு முன்னால இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட். எத்தனை பேர் சரியா செய்றீங்கன்னு பார்க்க போறேன். என்ன டெஸ்டினே? உங்களில் எத்தனை பேருக்கு நிக்கிற சைக்கிள்ல ஏறி உட்கார முடியுதுன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் டெஸ்ட். இது என்ன விபரீதமான சோதனை என்ற பதற்றத்தோடு நாங்கள் அண்ணன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தோம். அண்ணன் முதலில் கஜேந்திரன் பக்கம் விரலை நீட்டி சைக்கிளுக்கு அருகில் வருமாறு அழைத்தார். அவன் பக்கத்தில் வந்து ஹேண்டில் பாரை பிடித்து கொண்டு காலை மறுபுறத்தில் கொண்டு செல்ல இயலாமல் தடுமாறினான். அண்ணன் அவனுடைய தோளை உறுதியாக பற்றி கொண்டு, பெடலை மிதிச்சு ஏறி அந்த பக்கமா காலை போடணும், தெரியுதா என்றார். அவன் தலையசைத்தபடியே அவர் சொன்னபடி செய்தான். ஒரே நொடியில் மாய வித்தையை போல அவன் சைக்கிள் இருக்கையில் ஏறி குதிரை மீது உட்கார்வது போல உட்கார்ந்து விட்டான். அவன் முகத்தில் புன்னகையும் பரவசமும் மின்னின. 2 காலும் எப்பவும் பெடல் மேலேயே இருக்கணும். உனக்கு முன்பக்கமா ரோடு இருக்குதுன்னு நினைச்சு நேரா பார்த்து மிதிச்சுக்கிட்டே இரு. பக்கத்தில் நின்று கொண்டு அண்ணன் சொன்ன ஆலோசனையை அவன் அப்படியே பின்பற்றினான். 2-3 முறை கால்கள் இடறி நழுவின. பிறகு சரியாக வந்துவிட்டது. காலம் காலமாக பழகியவனை போல மிதிக்கத் தொடங்கினான். குனிஞ்சிய பார்க்க கூடாது, உன் கண்ணு எப்பவும் நேராத்தான் இருக்கணும், உடம்ப வளைக்காத, நிமிந்துக்காரு. சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் நீண்ட காலம் சைக்கிள் பழகியவனை போல மிதிக்கத் தொடங்கினான். அந்த லாவகமும் லயமும் அவனுக்கு கைகூடி வந்ததும் தங்கமுத்து அண்ணன், போதும் போதும் நிறுத்திக்க என்று சொல்லி அவனை இறங்க சொன்னார். நெடுஞ்செழியன், சுப்பிரமணியன், குமரவேல், சுந்தரம் என வரிசையாக ஒவ்வொருவராக அழைத்து அக்கம் பக்கம் திரும்பாமலும் உடலை வளைக்காமலும்
நேர் திசையில் பார்த்து மிதிக்கும் பயிற்சியை கொடுத்தார். நான் அவர்கள் செய்வதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். கால், கை, கண்கள் எல்லாம் தனித்தனியாக தன் போக்கில் இயங்குகின்றன. ஆனால் அவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு நோக்கத்துடன் செயல்படுகின்றன. அதை பார்த்ததும் சைக்கிளை மிதிப்பதும் அது ஓடுவதும் உலக அதிசயம் என்றே தோன்றியது. கடைசியாக என் முறை வந்தது. என்னால் சைக்கிள் இருக்கை மீது உட்காரவே முடியவில்லை. ஒரு காலை ஊன்றிக்கொண்டு அடுத்த காலை உயர்த்தி மறுபக்கம் கொண்டு செல்லவே இயலவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி செய்வதும் ஒரு பக்கமாக சரிவதும் கீழே விழாதபடி அனைவரும் என்னை தாங்கி பிடிப்பதுமாகவே நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. கடைசியில் வேறு வழியில்லாமல் என்னை எல்லோரும் சேர்ந்து தூக்கி இருக்கையின் மீது உட்கார வைத்தார்கள். எனக்கு அப்போதும் நிம்மதியாக இருந்தது. மற்றவர்களைப் போல இரு கைகளையும் நீட்டி பிடிகளை பற்றி கொண்டு மிதிப்பதற்காக அழுத்தினேன். ஒருங்கிணைந்த வகையில் என்னால் கால்களை பயன்படுத்தவே முடியவில்லை. உடல் பாரம் என்னை ஒரு பக்கமாகவே இழுத்து கொண்டு சென்றது. அச்சத்தில் உடலெல்லாம் வேர்த்து விட்டது. சரி போதும், இறங்கிடு, ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் என்று சொன்னபடி என்னை தாங்கி பிடித்து கொண்டார். நான் மெதுவாக இருக்கையில் இருந்து விலகி கீழே இறங்கினேன். ஒன்றும் பயப்படாத, புரியுதா? சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் பெரிய வித்த கிடையாது என்று சொன்னபடி என் முதுகில் அண்ணன் தட்டி கொடுத்தார். தொடர்ந்து வந்த ஞாயிறு அன்று காலையில் தங்கமுத்து அண்ணன் சொன்னபடி நாங்கள் எல்லோருமே ஆஸ்பத்திரி மைதானத்தில் ஒன்றாக கூடிவிட்டோம். அண்ணன் சைக்கிளை எடுத்து வந்திருந்தார். என்னை தவிர எல்லோரும் சைக்கிளில் ஏறி கீழே விழாமல் மிதிக்க பழகினார்கள். முதல் முயற்சியிலேயே நான் கீழே விழுந்து விட்டேன். கால் முட்டியில் அடி, வேதனை, வலியின் காரணமாக நான் ஒதுங்கிவிட்டேன். ஓரமாக நின்று அவர்கள் ஓட்டுவதை வேடிக்கை பார்த்தேன். 3 ஞாயிறுகளில் தொடர்ச்சியாக அண்ணன் கொடுத்த பயிற்சியால் அனைவருமே சைக்கிள் மன்னர்களாக மாறிவிட்டனர். உனக்கு கற்றுக் கொடுக்க முடியலையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குதுடா என்ற அண்ணன் என்னை பார்த்து சொன்னார். இருக்கட்டும்னே, வேற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கத்துக்கிறேன்னே என்று நான் அண்ணனுக்கு ஆறுதலாக சொன்னேன். அதுக்கு இல்லடா, சைக்கிள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இன்னைக்கு சைக்கிள் கற்றுக்கிட்டாதான் நாளைக்கு ஸ்கூட்டர் கற்றுக்க முடியும், அதுக்கப்புறம் கார் ஓட்ட கற்றுக்க முடியும். பரவாயில்லண்ணே, பார்த்துக்கலாம், விடுங்கண்ணே. அண்ணன் சைக்கிளை ஓட்டி ஓட்டியே எல்லோரும் சைக்கிள் மன்னர்களாகி விட்டார்கள். அதற்கு பிறகு வாடகை சைக்கிள் எடுத்து சொந்தமாக ஓட்டும் அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். சைக்கிள் பயிற்சி கொடுத்தது போலவே அண்ணன் எல்லோருக்கும் நீச்சல் பயிற்சியும் கொடுத்தார். ஸ்டேஷனுக்கு அருகிலேயே இருந்த ஏரிக்கரை அந்த பயிற்சிக்கு வசதியாக இருந்தது. கார்த்திகை மாதம் பெய்த மழையால் ஏரி நிறைந்திருந்த நேரத்தில் அண்ணன் அந்த பயிற்சியை தொடங்கினார். துரதிர்ஷ்டவசமாக அதுவும் எனக்கு கை வராத கலையாகவே அமைந்து விட்டது. என் கைகளும் கால்களும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. என் கோழைத்தனத்தையும் அச்சத்தையும் பார்த்து அண்ணன் மிகவும் சங்கடப்பட்டார். 4-5 ஞாயிறுகளில் தொடர்ந்து பயிற்சி செய்ததன் விளைவாக நண்பர்கள் எல்லோரும் நீச்சல் திறமை வாய்க்க பெற்றவர்களாக மாறினார்கள். பொங்கல் முடிந்து கரிநாள் அன்று பள்ளிக்கு விடுமுறை. தங்கமுத்து அண்ணன் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அண்ணன் எங்களுக்கு ஆளுக்கு ₹1 பொங்கல் காசு கொடுத்தார். வேணாம்னே என்ற தயக்கத்துடன் சொன்னேன். அண்ணன் தானடா கொடுக்குறேன், வச்சுக்கங்கடா என்று அண்ணனே அந்த ரூபாய் நாணயத்தை சட்டை பையில் போட்டு விட்டார். நம்ம ஊர் கொட்டாயில கனிமுத்து பாப்பா போட்டிருக்காங்கடா, போய் பாருங்க என்று சொன்னார். நீங்க பார்த்துட்டீங்களாண்ணே என்று கேட்டான் சுந்தரம். போன வருஷம் விழுப்புரத்தில் ரிலீஸ் ஆகும்போதே நான் பார்த்துட்டேன். நம்மால் படம்டா அது, வளவனூருக்கு இப்பதான் வருது. அப்போது யாரோ தெருவில், ஐயா ஓரமா போ, பின்னால மாடு வருது மாடு என்று மீண்டும் மீண்டும் சத்தமிட்டு சொல்லும் குரல் கேட்டது. என்ன என்று பார்ப்பதற்காக நாங்கள் எல்லோருமே திண்ணையை விட்டு இறங்கி வாசலுக்கு வந்தோம். ஆஸ்பத்திரி தெருவில் இருந்து திரும்பும் பாதை வழியாக ஓர் ஆயா வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் கொழு கொழுவென இருக்கும் மாடு ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. கொம்புகளை இப்படியும் அப்படியுமாக அது அசைத்து கொண்டு வந்த தோற்றத்தை பார்த்து உடல் நடுங்கியது. ஏதோ சிந்தனையில் வந்து கொண்டிருந்த ஆயாவுக்கு அந்த எச்சரிக்கை குரல் கேட்கவில்லை. யாரும் எதிர்பாராதபடி அந்த கணத்தில் வேக வேகமாக ஓடி அந்த ஆயாவின் கையை பற்றி பாதையோரமாக இழுத்தார் தங்கமுத்து அண்ணன். ஆயாவை முட்டுவதற்காக நெருங்கி வந்த மாடு இலக்கு விலகியதை அறிந்ததும் வெறி கொண்டு கழுத்து மணி ஒலிக்க தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்தது. பிறகு அண்ணனை முட்டுவதற்காக நெருங்கி வந்தது. கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் அதன் கொம்புகளை பற்றி கழுத்தை ஒடித்து விடுவது போல வளைத்தார் அண்ணன். ஆயா போங்க போங்க என்று அண்ணன் சத்தம் போட்டதும் ஆயா அந்த இடத்தில் இருந்து ஓடி வந்து திண்ணையின் பக்கமாக நின்று கொண்டார். அவர் உடல் நடுங்கியது. ஈஸ்வரா ஈஸ்வரா என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தார்.
அண்ணன் பிடியில் இருந்து விடுவித்துக் கொள்ள மாடு உடலை வளைத்து வளைத்து சுற்றியது. மாடு திரும்பிய திசையில் எல்லாம் அண்ணனும் திரும்பி தன் பிடியை அழுத்தி இறுக்கினார். வசமாக ஒரு தருணத்தில் அதன் முன்னங்காலில் ஓங்கி ஒரு உதை கொடுத்து கீழே தடுமாறி விழ வைத்தார். பிடியின் இறுக்கத்தை குறைக்காமலேயே பிடரியில் 5-6 முறை உதைத்தார். கடைசியாக ஓங்கி உதைத்துவிட்டு உதைத்த வேகத்தில் சட்டென பின்வாங்கி தொலைவாக திண்ணைக்கு அருகில் வந்து நின்று கொண்டார். தெருவில் இருந்த எல்லா வீட்டு வாசல்களிலும் நின்று அந்த சண்டையை மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள். ஒருவர் கூட உதவிக்கு நெருங்கி வரவில்லை. என்ன நேருமோ என ஒவ்வொரு கணமும் நாங்கள் அச்சத்தில் உடல் நடுங்க நின்றிருந்தோம். ஆனால் தங்கமுத்து அண்ணன் மட்டும் ஓர் அங்குலம் கூட பின் வாங்காமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். கழுத்தை இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் சுழற்றி சுழற்றி இளைப்பாறிய மாடு ஒரு முறை வாயை திறந்து மூச்சு விட்டது. பிறகு அந்த இடத்தில் இருந்து பின்வாங்கி தன் திசையில் நடந்து செல்லத் தொடங்கியது. சிறிது தூரம் அது போகும் வரை நம்பிக்கை இல்லாமல் அந்த மாடு நடக்கும் திசையிலேயே பார்த்திருந்தார் அண்ணன். பிறகுதான் திரும்பி திண்ணையின் பக்கம் வந்தார். ஆஸ்பத்திரியில மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் தம்பி. அந்த மாடு வந்ததையே நான் பார்க்கல. கடவுள் மாதிரி வந்து நீ என்ன காப்பாத்திட்ட என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் வந்து அண்ணனின் கைகளை பற்றி கொண்டார். திண்ணையில் இருந்த குடத்தில் இருந்த தம்ளரில் தண்ணீரை எடுத்து தூணுக்கு பக்கத்தில் உடல் நடுங்க நின்றிருந்த அந்த ஆயாவிடம் கொடுத்தார். அதை வாங்கி பருகிய பிறகுதான் அந்த ஆயா சற்றே இயல்பான நிலைக்கு திரும்பினார். எங்க இருக்குது உங்க ஆயா? எங்க இருக்குது உங்க வீடு ஆயா? வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வரணுமா, இல்ல நீங்களாவே போயிடுவீங்களா என்ற பேச்சை மாற்றினார் அண்ணன். இல்ல தம்பி, நானே போயிடுவேன். இப்ப மாடு போயிடுச்சே என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தபடி அந்த ஆயா படி இறங்கி சென்றார். அதற்கு பிறகு நாங்கள் திண்ணையில் வட்டமாக உட்கார்ந்து மறுபடியும் சினிமா கதையை பேசத் தொடங்கினோம். எங்கோ கடைக்கு சென்றிருந்த தங்கமுத்து அண்ணனின் அம்மா அப்போதுதான் இடுப்பில் ஒரு பையை வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். அவர் படியேறி உள்ளே வருவதற்காகவே காத்திருந்தது போல பரசுராமன் உற்சாகத்தோடு, எங்க போயிட்டாயா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தா அருமையான ஒரு சண்டை காட்சியை பார்த்திருக்கலாம் என்றான். சண்டையா? என்னடா சண்டை? நம் அண்ணனுக்கும் ஒரு மாட்டுக்கும் நடந்த சண்டை. மாடா என்று அதிர்ச்சியோடு அண்ணன் பக்கம் திரும்பினார் ஆயா. என்ன ஒன்றும் செய்யலம்மா, அதான் என்கிட்ட உத வாங்கிக்கிட்டு ஓடிடுச்சு. எதுவும் சொல்லாமல் அண்ணனையே ஒரு கணம் ஆழமாக பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார் ஆயா. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை என்பது போல அண்ணன் வேறொரு விஷயத்தை பற்றி பேச்சை தொடங்கினார். ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சரிண்ணே வரோம் என்று சொல்லிவிட்டு நாங்களும் அங்கிருந்து புறப்பட்டோம். பொங்கல் விடுப்பு முடிந்து பள்ளிக்கூடம் திறந்த அன்றே எங்களுக்கு பள்ளியில் கடுமையான பயிற்சி வகுப்புகள் தொடங்கிவிட்டன. ஒரு வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக அவை நடைபெற்றன. அதற்கு அடுத்த வாரத்தில் தேர்வுகள் நடந்தன. இப்படியே 4 கட்டமாக பயிற்சி வகுப்புகள், 4 கட்டமாக தேர்வுகள். 2 மாத காலம் ஓடியதே தெரியவில்லை. வீட்டையும் பள்ளியையும் தவிர எங்கும் திரும்பி கூட பார்க்க நேரமில்லாமல் போய்விட்டது. அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டு தேர்வுக்குரிய அட்டவணையை அறிவித்து விட்டார்கள். ஒரு நாள் கூட ஓய்வில்லை. படிப்பது, எழுதி பார்ப்பது என ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருந்தது. நண்பர்களை கூட பள்ளிக்கூடத்தில் தேர்வு கூடங்களில் மட்டுமே பார்த்து பேச முடிந்தது. ஸ்டேஷன் திடல் விளையாட்டு, தங்கமுத்து அண்ணன் வீட்டு திண்ணை பேச்சு, ஏரிக்கரை விளையாட்டு, வேலந்தோப்பு விளையாட்டு, குளத்தங்கரை விளையாட்டு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டோம். தேர்வுகளில் முடிந்தவரை அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்கள் லட்சியமாக இருந்தது. ஒவ்வொரு தேர்வையும் எழுதி முடித்துவிட்டு பள்ளியில் இருந்து வெளியேறும் சமயத்தில் ஏதோ ஒரு கடலையே நீந்தி கடந்து வந்ததை போல ஆறுதலாக உணர்ந்தோம். கடைசி தேர்வை எழுதிய பிறகுதான் நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. அடுத்த நாள் விடுதலை பெற்ற பறவைகளாக உணர்ந்தோம். அடுத்த நாள் காலையில் பழைய சோறு சாப்பிட்டு முடித்த கையோடு மட்டையையும் பந்தையும் எடுத்துக்கொண்டு ஸ்டேஷன் திடலுக்கு சென்று விட்டேன். மனோகரன், பரசுராமன், நெடுஞ்செழியன், கஜேந்திரன், சுந்தரம், குமரவேல் என நண்பர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அங்கே வந்து சேர்ந்தனர். விளையாட்டு, பேச்சு, கதை என்று பொழுது போனதே தெரியவில்லை. தலைக்கு மேலே சூரியன் தகிப்பது கூட தெரியவில்லை. என்னடா, எப்படா பரீட்சை முடியும், எப்படா மட்டையை தூக்கலாம்னு காத்திருந்தீங்களா? ஸ்டேஷன் கிராதி கம்பங்களுக்கு அப்பால் பொங்கமர நிழலில் நின்றபடி காசி மாமா குரல் கொடுத்த பிறகுதான் ஆட்டத்தை நிறுத்தினோம். ஆமா மாமா என்று சொன்னபடி அவரை பார்த்து புன்னகைத்தோம்.
பரீட்சையெல்லாம் எப்படிடா எழுதியிருக்கீங்க? பாஸ் ஆயிடுவீங்களா? ஓ, கேரண்டி பாஸ் மாமா. அது சரி, விளையாட்டு மும்முரத்துல சாப்பிட்றத மறந்துடாதீங்கடா. போங்கடா போங்க. ஏதாவது வயிற்றுக்கு போட்டுக்கிட்டு பொழுது சாஞ்சப்புறம் வந்து ஆடுங்க போங்க. இப்பதான் ஆடுறதுக்கு ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ள மத்தியானம் ஆயிட்டதா என்ற ஆச்சரியத்தோடு ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தான் கஜேந்திரன். மணி 2வது போகுது, ஓடுங்கடா. மட்டையையும் பந்தையும் எடுத்துக்கொண்டு சாலையில் நிழல் படிந்திருக்கும் பக்கமாகவே நடந்தோம். பஞ்சாயத்து போர்டு அலுவலகத்தை அடைந்ததும் அங்கிருந்து இடது பக்கமாக திரும்பினோம். எல்லோருடைய வீடுகளும் தள்ளி தள்ளி இருந்தன. முதலில் மனோகரன் விடை பெற்றான். அப்புறம் கஜேந்திரன் புறப்பட்டு சென்றான். பிறகு நெடுஞ்செழியன் விளையாட்டாக எல்லோருடைய முதுகிலும் செல்லமாக அழுத்தி தட்டிவிட்டு கிளம்பினான். மற்றவர்களும் அவரவர் வீடு வந்ததும் சரிடா, சாயங்காலம் 4:30 மணிக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றனர். அடுத்து ஏதோ சினிமா பாட்டு வரிகளை முணுமுணுத்தபடி நான் மட்டும் தனியாக நடக்கத் தொடங்கினேன். ராகம் போட்டு எழுத்தபடி 2 வீடுகள் கடந்த பிறகு தன்னிச்சையாக தங்கமுத்து அண்ணனின் வீட்டு பக்கம் பார்வையை திருப்பினேன். வாசலில் நின்றிருந்த நந்தியாவட்டை மரத்தை சுற்றி உலர்ந்து சுருங்கி கருத்துவிட்ட பழைய பூக்களும் புதிய பூக்களுமாக ஒரே குப்பை மேடாக இருந்தது. அதை பார்த்ததும் திகைத்து ஒரு கணம் நின்று விட்டேன். வழக்கமாக மரத்தடியில் நின்றிருக்கும் சைக்கிளும் இல்லை. ஏன் வீடு இப்படி இருக்கிறது? ஏன் சைக்கிள் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. தங்கமுத்து அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது? அவர் எங்கே போனார் என்று நினைத்து குழம்பினேன். ஒரு கணம் தயங்கி தங்கமுத்து அண்ணன் வீட்டுக்கு முன்னால் சென்று நிமிர்ந்து பார்த்தேன். வீடு பூட்டி இருந்தது. திண்ணை எங்கும் புழுதி மயமாக இருந்தது. தூணுக்கு மேலே ஒட்டடை தொங்கியது. திண்ணையை ஒட்டி இருந்த குடத்தை ஒட்டி விழுந்து கிடந்த பல்லியை சுற்றி எறும்புகள் மொய்த்து கிடந்தன. குழப்பத்தோடு எதையோ நினைத்தவாறு மெதுவாக நடந்து வீட்டை அடைந்தேன். வாசலில் உலர்ந்து கொண்டிருந்த எரு மூட்டைகளை ஒவ்வொன்றாக அம்மா திருப்பி போட்டு கொண்டிருந்தார். என்னை பார்த்ததுமே, லீவ் விட்டதுமே துரைக்கு இப்படித்தான் நேரங்காலம் தெரியாம ஆட சொல்லுதாடா என்று கேட்டார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. பேசாமல் தோட்டத்துக்கு சென்று முகம் கை கால் கழுவி கொண்டு வந்தேன். அம்மா ஒரு தட்டு நிறைய கஞ்சி வைத்திருந்தார். அதற்கு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் பொட்டுக்கடலை சட்னி. என்னாச்சு? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க என்று கேட்டார் அம்மா. நான் ஒன்னும் இல்லை என்றபடி தட்டை உயர்த்தி கஞ்சியை குடித்தேன். என்னடா, எதுவா இருந்தாலும் சொல்லு, யாராவது அடிச்சிட்டாங்களா? அம்மாவின் மனம் எண்ணும் திசையை உணர்ந்ததும் என் சிந்தனை குழப்பம் கலைந்துவிட எனக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பு என்னை இயல்பான மனநிலைக்கு திருப்பி விட்டது. அடியா? அடி வாங்கிறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையாமா என்று சொன்னேன். அடி வாங்கலைன்னா வேற என்ன விஷயம்? விளையாடை விட்டு பஞ்சாயத்து அலுவலகம் வழியாக நண்பர்களோடு சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி வந்ததையும் தங்கமுத்து அண்ணன் வீடு இருந்த கோலத்தை பார்த்ததையும் அவர் ஞாபகம் எழுந்ததையும் அவரை நினைத்து குழம்பியதையும் சுருக்கமாக சொன்னேன். அந்த மாட்டை பிடிச்சி கீழே தள்ளி அடக்கி அந்த ஆயாவை காப்பாத்தினானே, அதுக்கப்புறம் நடந்த கதை எதுவும் உனக்கு தெரியாதா? அம்மாவின் சொற்களை கேட்டு ஒரு கணம் திகைத்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே எங்கம்மா போனேன்? பள்ளிக்கூடம், ரிவிஷன், பரீட்சைன்னு ஓடுறதுக்குத்தான் நேரம் சரியா இருந்தது. அந்த நெருக்கடியில அந்த அண்ணனோட ஞாபகமே வரல. அப்படியா என்பது போல அம்மா மேலும் கீழுமாக தலையை அசைத்தார். பிறகு நீண்டதொரு பெருமூச்சை இழுத்து விட்டபடி என் பக்கமாக திரும்பினார். மாட்டுப்பிடியிலிருந்து அந்த ஆயாவை காப்பாத்தினானே, அன்னைக்கு சாயங்காலம் பெரிய சண்டையே நடந்ததாம் என்று தொடங்கினார். சண்டையா? ஆமா, அந்த வண்டிக்கார மூட்டு ஆள் ரைஸ் மில்லுக்கு தேடி போய் தங்கமுத்துவ சண்டைக்கு இழுத்திருக்கான். ஏன் மாடு மேல நீ எப்படிரா கை வச்சு தள்ளி விடலாம்னு சத்தம் போட்டிருக்கான். தள்ளி விடலைன்னா அந்த ஆயா செத்துருப்பாங்க தெரியுமான்னு தங்கமுத்து பதில் சொல்லியிருக்கான். செத்தா சாவட்டுமே, அவங்க என்ன உன்னை பெத்த அம்மாவா இல்ல ஆயாவான்னு அலட்சியமா அடிக்கிறதுக்கு போயிருக்கான் வண்டிக்காரன். ஐயோ, அப்புறம் ரைஸ் மில்லில் சுற்றி நின்றுட்டு இருந்த ஆளுங்களும் முதலாளியும் சேர்ந்து நடுவில் பூந்து வண்டிக்காரனை இழுத்து சண்டையை விலக்கி விட்டுட்டு அனுப்பிட்டாங்க. அந்த வண்டிக்கார ஆளுக்கு பெரிய தலைவர்னு நினப்பு. அந்த ஆயாவுடைய பேரன் விழுப்புரம் கோர்ட்டில் வக்கீல் குமாஸ்தாவா இருக்கானாம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ஆயாவை மாடு முட்டின செய்தியை சொல்லியிருக்காங்க. உடனே அவன் இந்த தெருவுக்கு வந்து வண்டிக்காரனை பார்த்து என்னமோ சொல்லிட்டு போயிருக்கான். அதைத்தான் அந்த வண்டிக்காரனால தாங்கிக்க முடியல. என்னை பார்த்து அவன் எப்படி பேசலாம்னு அவனுக்கு ஒரு ரோஷம். அந்த ரோஷத்தை தங்கமுத்துக்கிட்ட காட்டணும்னு கிளம்பி போயிட்டான். அது சரி, அன்னைய பிரச்சனை அத்தோட முடிஞ்சு போச்சு தானே. அதுக்கப்புறம் தங்கமுத்து அண்ணன் எங்க போனாரு? அதைத்தான் சொல்லணும்னு ஆரம்பிச்ச. கடைசியில உங்ககிட்ட எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க.
இந்த மாடு விஷயத்துக்கு பிறகு அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. தங்கமுத்து அப்பா கூட அந்த காலத்துல மாடு முட்டித்தான் செத்தாரு. அதையும் இதையும் நினைச்சு அந்த அம்மா குழப்பிக்கிட்டாங்க. பன்ருட்டியில இருக்கிற தம்பிக்காரனுக்கு சேதி அனுப்பிட்டாங்க. உடனே அவர் பஸ் பிடிச்சு வளவனூருக்கு வந்துட்டாரு. இந்த மாடு சங்காத்தமே வேணாம், 2 பேரும் என் கூட வாங்கன்னு ஊட்ட பூட்டிக்குன்னு பன்ருட்டிக்கு அழைச்சு போயிட்டாரு. அப்படின்னா பன்ருட்டியில தான் இருக்காரா அண்ணன்? அங்கேயும் இல்ல என்று அம்மா உதட்டை பிதுக்கினார். எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு நான் அம்மாவின் முகத்தையே பார்த்தேன். அவங்க பன்ருட்டி போய் சேர்ந்த நேரத்துல ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற கேம்ப் ஒன்று விழுப்புரத்துல 2-3 வாரம் நடந்துச்சு. யாரோ ஒரு சொந்தக்காரங்க அந்த விஷயத்த அந்த மாமங்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளே அவர் தங்கமுத்துவை அங்க கூட்டிக்கின்னு போய் நிறுத்திட்டாரு. அவன் இருக்கிற வாட்டசாட்டமான நிலைமைக்கு மிலிட்ரிக்காரன் வேணாம்னா சொல்ல போறான். என்னமோ பேருக்கு 2-3 டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு லட்டு மாதிரி ஆளை எடுத்துக்கிட்டாங்களாம். இதெல்லாம் உனக்கு எப்படிம்மா தெரியும்? அவனே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனான்டா. என்னம்மா சொல்ற நீ? அவர் எப்போ வந்தார் இங்க? ஆமாம்டா, பட்டாளத்துக்கு போகிறதுக்கு தேவையான துணிமணியை எடுத்துட்டு போகிறதுக்காக வளவனூருக்கு வந்தானாம். அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு போனான். நீ அப்ப ஸ்கூலுக்கு போயிருந்த. இந்த மாதிரி பட்டாளத்து வேலைக்கு போறேன் சின்னம்மா, விபூதி வச்சு விடுங்க சின்னம்மான்னு வந்து கேட்டான். நிகன்னு நல்லா பனைமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிற புள்ள. பேசிக்கின்னு இருக்கும்போதே சட்டுன்னு கால் விழுந்துட்டான். எனக்கு உடம்பே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. ஆசீர்வாதம் பண்ணி எழுப்பி நெத்தியில விபூதி வச்சு விட்டேன். அப்பதான் இந்த கதையெல்லாம் சொன்னான். மகராசனா இருடா தம்பின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அந்த நேரத்தில் அம்மா மீது கடுமையான வருத்தம் ஏற்பட்டது. அன்னைக்கே ஏன் என்கிட்ட சொல்லல நீ என்று சிணுங்கினேன். ஏண்டா, ஒரு சிந்தனை 2 சிந்தனைன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த வேளை சோத்துக்கு என்ன செய்யறதுங்கிற சிந்தனையே எனக்கு பெரிய ரோதனையா இருக்குது. இதுல எதுவுமே ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது சொல்லு? அதைத் தொடர்ந்து அம்மாவிடம் நான் எதையும் கேட்கவில்லை. அன்று சாயங்காலம் விளையாட்டை தொடர்வதற்காக மீண்டும் ஸ்டேஷன் திடலுக்கு சென்றேன். நண்பர்களும் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தார்கள். அப்போது தங்கமுத்து அண்ணனை பற்றி தெரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் நண்பர்களிடம் தெரிவித்தேன். யாருக்குமே அது தெரிந்திருக்கவில்லை. மாட்டின் பிடியில் இருந்து ஆயாவை அண்ணன் காப்பாற்றியதை ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சியாக நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் ஊரை விட்டே வெளியேறி செல்லும் அளவுக்கு அது ஒரு திருப்பத்தை உருவாக்கும் என நாங்கள் யாரும் நினைத்ததில்லை. வீடு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் எங்கேயோ ஊருக்கு போயிருக்காருன்னு நினைச்சிட்டேன்டா என்று நெடுஞ்செழியன் நாக்கு சப்ப கொட்டினான். விளையாட்டை ஆரம்பிக்கும் மனநிலையே யாருக்கும் வரவில்லை. எதை பேசத் தொடங்கினாலும் அது எப்படியோ தங்கமுத்து அண்ணனை பற்றியதாக மாறிவிடத் தொடங்கியது. ஒவ்வொருவரும் தங்கமுத்து அண்ணன் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்த நாட்களையும் நீச்சல் கற்றுக் கொடுத்த நாட்களையும் நினைவு கூர்ந்து ஏதேதோ சொன்னார்கள். ஒரு வாரம் என் கூட சுத்தி பார்த்துட்டு உனக்கு சைக்கிளும் வராது, நீச்சலும் வராது, நீ ஒரு மக்கு துப்பு கெட்டவன், உடம்பே உனக்கு வளைய மாட்டுது, நீ பிறக்கு பார்க்கறக்குத்தான் லாய்க்குன்னு என் சொந்த அண்ணனே வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போயிட்டாரு. ஆனா தங்கமுத்து அண்ணன் 4 நாள்ல கடவுள் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அவர் மாதிரி ஒரு அண்ணனை உலகத்திலேயே பார்க்கவே முடியாது. பரசுராமன் நாக்கு சப்பு கொட்டியபடி சொன்னான். உடனே மற்றவர்களும் அவனோடு சேர்ந்து ஆமாம்டா, அவர் 1000த்துல ஒருத்த மாதிரி என்று சொன்னார்கள். அவர் ஒரு அதிசய பிறவிடா என்றான் கஜேந்திரன். எதுவும் கத்துக்காம நீ எப்படித்தான் இந்த உலகத்துல பொழைக்க போறியோ என்று என்னை பார்த்து தங்கமுத்து அண்ணன் வருத்தத்தோடு சொன்ன சொற்கள் ஆள் நெஞ்சில் எதிரொலித்தன. நான் அதை யாரிடமும் சொல்லவில்லை. வரீங்களாடா, நாம போய் தங்கமுத்து அண்ணன் ஊட்டு திண்ணைய சுத்தம் பண்ணலாம் என்று எல்லோரிடமும் திடீரென ஒரு ஆவலை தூண்டினான் பரசுராமன். பண்ணலாம் தான், ஆனா இந்த வீட்ல என்னடா உங்களுக்கு வேலைன்னு யாராவது கேட்டா என்ற தயக்கத்தோடு இழுத்தான் நெடுஞ்செழியன். கேட்கும்போது பார்த்துக்கலாம், தைரியமா வாங்கடா என்ற கால் சட்டையின் பின்புறத்தில் ஒட்டி இருந்த புல் துணுக்குகளை உதறிக்கொண்டு எழுந்தான் பரசுராமன். அவனை தொடர்ந்து எல்லோரும் எழுந்தார்கள். மட்டை பந்துகளை சுமந்து கொண்டு தங்கமுத்து அண்ணன் வீட்டுக்கு சென்றோம். கஜேந்திரன் தன் வீட்டுக்கு ஓடோடி சென்று முறம், கூடை, ஒட்டடைக்கோல் எல்லாவற்றையும் எடுத்து வந்தான். நெடுஞ்செழியன் தன் வீட்டில் இருந்து துடைப்பத்தை எடுத்து வந்தான். முதலில் நந்தியாவட்டையை சுற்றி விழுந்திருந்த பூ குப்பைகளை எல்லாம் கூட்டி தள்ளி வந்து சுவர் ஓரமாக குவித்தோம். ஒட்டடை அடித்தோம். சுவரை ஒட்டியும் திண்ணையிலும் விழுந்து குவிந்திருந்த மணலை எல்லாம் பெருக்கி கூட்டி வாரி எடுத்த பிறகு தண்ணீர் ஊற்றி பளபளவென்று கழுவி துடைத்தோம். 1 மணி நேரத்தில் அந்த திண்ணை பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது. அதை பார்க்க பார்க்க எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே சமயத்தில் அதை பார்க்க தங்கமுத்து அண்ணன் இல்லையே என்ற வருத்தமும் ஏற்பட்டது.
மறுநாள் முதல் விடுப்பு காலம் முடியும் வரைக்கும் பகல் பொழுது முழுவதையும் தங்கமுத்து அண்ணன் வீட்டு திண்ணையில் கழிக்கத் தொடங்கினோம். பரசுராமன் தன் வீட்டில் இருந்து கேரம் போர்டு எடுத்து வந்தான். சுப்பிரமணி சதுரங்க கட்டங்கள் வரையப்பட்ட பலகையை கொண்டு வந்து எல்லோருக்கும் காய்களை நகர்த்தும் விதத்தை சொல்லிக் கொடுத்து ஆட வைத்தான். நகரங்களின் பெயர்களோடு சதுரம் சதுரமாக காணப்படும் கட்டங்கள் நிறைந்த அட்டையை கொண்டு வந்து வைத்து பிசினஸ் என்றொரு புதிய ஆட்டத்தை கற்றுக் கொடுத்தான் நெடுஞ்செழியன். ஆடி முடித்து ஓய்ந்த நேரங்களில் சினிமா கதைகள் பேசினோம். முதல் எழுத்தை சொல்லி சினிமா படத்தின் முழு பெயரை கண்டுபிடிக்கும் ஆட்டத்தை ஆடினோம். மாலையில் பொழுது சாய்ந்த வேளையில் ஸ்டேஷன் திடலுக்கு சென்று பந்து ஆடினோம். அண்ணன் அங்கே இல்லை என்கிற உணர்வே எங்களுக்கு எழவில்லை. வீட்டுக்குள் தன் அம்மாவுக்கு உதவியாக ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் வந்து சேர்ந்து விடுவார் என்கிற எண்ணம்தான் இருந்தது. கனவு கலைவது போல விடுமுறை காலம் வெகு விரைவில் கரைந்து விட்டது. பள்ளி தொடங்கி புதிய வகுப்புக்கு செல்ல தொடங்கிவிட்டோம். பள்ளி இறுதி வகுப்பு என்பதால் முதல் நாளிலேயே எங்கள் பாடங்கள் தொடங்கிவிட்டன. வகுப்புக்கு வந்த ஒவ்வொரு ஆசிரியரும், இந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு வருஷம்டா. அந்த கதை இந்த கதைன்னு மனசு அலைபாய விடாம படிக்கணும். இந்த வருஷத்துல நீங்க எடுக்கிற மார்க்கு தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது என்ற தாரக மந்திரம் போல சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு சென்றார்கள். புத்தகமே கதி என்று எங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. ஏரிக்கரைக்கோ ஸ்டேஷன் திடலுக்கோ எப்போதாவது தான் செல்ல முடிந்தது. அந்த நேரம் கூட சிறிது விளையாட்டு சிறிது பேச்சு என நாக்கில் வைத்த மிட்டா என வேக வேகமாக கரைந்து விட்டது. திண்ணைக்கு செல்வது குறைந்து விட்டதால் வாசலில் புல் அடர்ந்த குப்பை மண்டியது. திண்ணையில் தூசு படிந்தது. அந்த பக்கம் செல்லும் போது அக்கணமே அனைவரும் கூடி சென்று முன்பு போல சுத்தம் செய்துவிட்டு புழங்க தொடங்க வேண்டும் என்றொரு எண்ணம் எழும். அப்புறம் அது வந்த வேகத்திலேயே அடங்கிவிடும். தங்கமுத்து அண்ணனின் முகத்தை ஒரு நாளும் மறக்க முடிந்ததில்லை. சைக்கிள் ஓட்ட தெரியாமலும் நீச்சல் அடிக்க தெரியாமலும் தவித்து சங்கடத்தில் நெளியும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் நினைவு வந்துவிடும். அவருக்கு அமைந்திருந்த ஜெய்சங்கரின் முக சாயலும் புன்னகையும் என்றென்றைக்குமாக ஒரு சிற்பம் போல நினைவில் பதிந்து விட்டன. அந்த திண்ணையை பார்க்கும் போதெல்லாம் கூட்டில் இருந்து ஒரு குருவி எட்டி பார்ப்பது போல அவருடைய முகம் ஆழ் மனதில் இருந்து எட்டி பார்த்துவிட்டு மறையத் தொடங்கியது. ஒரு இராணுவ சிப்பாயின் கோலத்தில் தங்கமுத்து அண்ணனின் தோற்றம் எப்படி இருக்கும் என பல முறை கற்பனையில் யோசித்திருக்கிறேன். அப்போது கூட ஜெய்சங்கரின் சிப்பாய் தோற்றம்தான் அவருக்கு கச்சிதமாக பொருந்தி போவதாக நினைத்து கொள்வேன். எங்கோ மிக அருகில் அந்த சிப்பாய் தோற்றத்தில் நின்று என்னை நோக்கி அவர் புன்னகைப்பதாக நினைத்து மகிழ்ச்சி அடைவேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.